அரவக்குறிச்சி தொகுதியில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்காக பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்த கள தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு விட்டதா? கள நிலவரம் என்ன? காயத்ரி, இப்போ நான் தற்சமயம் அரவக்குறிச்சி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன் நின்றுட்டு இருக்கேன். இங்கு அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தற்சமயம் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் 12 மணிக்கு மேல் அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களும் தொகுதி முழுவதும் உள்ள 245 வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அதோடு சேர்த்து காவலர்களும் அனுப்பப்பட உள்ளனர். குறிப்பாக இந்த தொகுதியில் 2,85,000 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 97,11 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,03,374 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு பண்ணுவதற்காக 245 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்துமே தற்போது வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது. இந்த மையங்களில் பணியாற்றுவதாக 1,300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று மாலை 5 மணிக்குள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை கரூர் மட்டுமல்லாது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 1,800 காவலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தொகுதி முழுவதும் தற்சமய பாதுகாப்பில் ஈடுபடுத்த வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை வழங்குவதற்காக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2 ADSPக்கள், 11 DSPக்கள், 41 இன்ஸ்பெக்டர்கள் தொகுதி முழுவதும் வளம் வந்து கொண்டு கொள்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து 50 குழுக்கள், அதாவது தேர்தல் பறக்கும் படையினர், நிலையான கண்காணிப்பு குழுவினர், வீடியோ கண்காணிப்பு குழு என்ற 50 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 50 குழுக்களும் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக தொகுதி முழுவதும் 24 மணி நேரம் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதனால் கிட்டத்தட்ட சுமார் 50 லட்சம் ரூபாய், அதாவது உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காயத்ரி, கண்ணன், அரவக்குறிச்சி தொகுதியில எத்தனை வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு? அங்கு என்ன விதமான கண்காணிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தமிழரசன் அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை 67 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை கண்டறியப்பட்டுள்ளன. குறிப்பாக வேலாயுதம்பாளையம், பள்ளப்பட்டி, தோட்டக்குறிச்சி உள்ளிட்ட பகுதியில் உள்ள 67 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு வழக்கத்துக்கும் அதிகமான கூடுதலான காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அங்கு ஒரு DSP தலைமையிலான SIக்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் காவல் ஈடுபடும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குச்சாவடிகள் 245 வாக்குச்சாவடிகளுமே வெப் கேமரா மூலம் இணைக்கப்பட்டு அரவக்குறிச்சி தொகுதி தேர்தல் நடத்த அலுவலகத்தில் உள்ள காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழரசன்.